தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகிற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமான மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 19 முதல் 23 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 21வது வாக்கியம், உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். எதை நான் செல்வமாக நான் பார்க்கின்றேன், எதை நான் மதிப்புக்குரியது என்று என்னுடைய வாழ்க்கை நான் காண்கின்றேனோ அதுக்கேற்றபடி தான் என்னுடைய உள்ளமும் சிந்தனையும் எல்லாம் செயல்படும். பணத்தை நான் மையப்படுத்தி வாழ்கிறேன் என்றால் என் உள்ளம் பணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கும். அதிகாரம் பேரும் புகழும் வேண்டும் என்றால் என்னுடைய உள்ளம் அதை தேடி போய் கொண்டிருக்கும். தெய்வத்தை மையப்படுத்தி வாழ்கிறேன் என்றால் என்னுடைய உள்ளம் அதை மையப்படுத்தி இருக்கும். நான் எதை செல்வமாக நான் பார்க்கின்றேன், உலக காரியத்தை மையப்படுத்தி நான் பார்க்கின்றேனா அல்லது தெய்வீக காரியங்களை மையப்படுத்தி பார்க்கின்றேனா? தெய்வீக காரியங்களை மையப்படுத்தி பார்க்குற சமயத்தில், இறைவனை மையப்படுத்தி நான் வாழ்கின்ற சமயத்தில் நன்மைகள் செய்கின்ற மனநிலை கடந்து வரும், மன்னிக்கின்ற மனநிலை கடந்து வரும், ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் என்கிற நானும் ஒரு புனிதனைப் போல வாழ வேண்டும் என்ற உணர்வு அங்கே ஏற்படுகிற சமயத்தில் இது எல்லோரையும் உட்கொள்ள முடியும். இந்த உலகத்தில் தெய்வத்துக்கு ஆயிற்று ஒரு வாழ்க்கையும் ஒரு சாட்சியான வாழ்க்கையை என்னால் வாழ முடியும். மாறாக உலகத்தை மையப்படுத்தி நான் வாழ்கிறேன் என்றால் தீமையை தான் வெளிப்படுத்துவேன். கோபம், வெறுப்பு, வைராக்கியம் எனக்குள்ளே வந்திருக்கும். ஒரு காரியம் சாதிக்க வேண்டும் என்பதற்காகவே பல தீய காரியங்களும் பல தீய பழங்கள் அடிமையை கொண்டு எப்படியாவது அடைய வேண்டும் என்பதற்காகவே அந்த உலகத்தில் எனக்கு பேர் கொடுக்க வேண்டும், உலகத்தில் எனக்கு புகழ் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே அதை மையப்படுத்தி நான் போய் கொண்டிருப்பேன். நான் எதை செல்வமாக நான் பார்க்கின்றேன், தெய்வத்தையா உலகத்தையா? சிந்தித்து பார்ப்போம். அம்மா மாதாவே, நான் உலகத்தை அல்ல தெய்வத்தையே சொந்தமாக்கிக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். இயேசுவையே செல்வமாக நான் காண ஆசைப்படுகின்றேன். அவரை சொந்தமாக்கிக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். நீரே எனக்கு துணை புரியும். மாதாவே, எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.